அண்மைச் செய்தி. செந்தில் பாலாஜிக்கு எதிரான இடி வழக்கில் சாட்சி விசாரணை தொடரலாம் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இதை பற்றின மேலும் விவரங்களையும் அந்த செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்கலாம். ஆனந்த், வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? வணக்கம். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிரான அமலாக்கத்துறை வழக்கில் சாட்சிகள் விசாரணையை தொடரலாம் என சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்து உத்தரவிட்டிருக்கிறது. அமலாக்கத்துறை வழக்கிலிருந்து விடுவிக்க மறுத்த முதன்மை அமர்வு நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து செந்தில் பாலாஜி தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு உயர்நீதிமன்ற நீதிபதி எஸ்.எம். சுப்பிரமணியம் மற்றும் நீதிபதி சிவஞானம் அமர்வு விசாரணைக்கு வந்த பொழுது அமலாக்கத்துறை தரப்பில் சாட்சிகள் விசாரணை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் தொடங்கிவிட்டதாக தெரிவிக்கப்பட்டது. செந்தில் பாலாஜி தரப்பில் வழக்கு விசாரணைக்கு கால அவகாசம் கோரப்பட்டது. இதனையடுத்து வழக்கினுடைய விசாரணையை தள்ளி வைத்த நீதிபதி செந்தில் பாலாஜி தரப்பில் சாட்சிகள் விசாரணை தொடங்கப்பட்டு விட்டதால் விசாரணையை தொடரலாம் என தெரிவித்து விசாரணையை 28ஆம் தேதி வருகிற 28ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர்.